காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஃப்ரம் மீடியா நெட்வொர்க்கிங் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரு ஆட்சியில் இடைநிறுத்தப்பட்ட விசாரணை, அடுத்து தண்டனை கைதியாகும் முக்கிய பிரமுகர். வவுனியாவில் ஐஸ் போதைப் பொருளுடன் 2 கைது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல், ட்ரம்பின் புதிய எச்சரிக்கையால் பதற்றம். இந்தியர்கள் 3 கைது, 292 கிலோகிராம் கஞ்சா மீட்பு. அம்பாறையில் பிரபல உணவகத்தில் தீ விபத்து. கடலில் மிதக்கும் 17 கொள்கலன்கள், கடற்தொழிலாளர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல். இலங்கையின் ஏற்றுமதி இலக்கு குறித்து அமைச்சர் வெளியிட்ட தகவல். மைத்திரிக்கு நெருக்கமானவரால் 7 தடவை மறைக்கப்பட்ட ரகசிய உளவுத்துறை தகவல், கேமஸ்ரீயின் உருக்கமான வாக்குமூலம். தொடர்பான விரிவான செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக சிஐடி பணியாளர் சானி அபேசகர மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உதய கம்பன்பில வலியுறுத்தியுள்ளார். கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜித ஜெயசுந்தரவுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் இவர்கள் மீதும் விசாரணையை மீள ஆரம்பிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். விசாரணை நிறைவடையும் வரை சானி அபேசேகர மற்றும் ரவி செனவிரத்ன ஆகியோரை அவர்களின் பதவிகளிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறும் அரசாங்கத்திடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா சோபால புளியங்குளம் பகுதியில் 100 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் ஆணொருவரும் பெண்ணொருவரும் பூவரசங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ஈரான் மீது மிக கடுமையான புதிய தாக்குதல்களை நடத்தப்படலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் இந்த வார இறுதியில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்ட தாக்குதல் திட்டம் குறித்து வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் தாக்குதலுக்கான இறுதி அனுமதி இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் பிராந்தியத்தில் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கடல் மார்க்கமாக கேரள கஞ்சாவை கடத்த முயன்ற 3 இந்தியாவின் இராமநாதபுரத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இரகசிய தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் இலங்கைக்கு கடத்த தயாராக இருந்த 292 கிலோகிராம் கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவை இலங்கைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டிருந்ததாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர். சாய்ந்தமருது கடற்கரை வீதியில் உள்ள பிரபல உணவகத்தில் இன்று திடீரென ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் கட்டிடம் முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளது. பொதுமக்கள், ஜனாசா நலன்புரி மக்கள் பேரவையினர் மற்றும் போலீசார் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் சேத விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. தீ அணைப்பு வாகனங்கள் தாமதமாக வந்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளதுடன் தீயணைப்பு பிரிவின் செயல்திறனை மேம்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்துக்கு மேற்கே சுமார் 17 கடல் மைல் தொலைவில் வர்த்தக கப்பலிலிருந்து 17 காலி கொள்கலன்கள் கடலில் விழுந்து மிதந்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடல் நீரோட்டம் காரணமாக அவை பெருவளை முதல் புத்தளம் வரையிலான கடற்பரப்பை நோக்கி நகரக்கூடும் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் எச்சரித்துள்ளது.
மீனவர்கள் மற்றும் கடல்சார் பயணிகள் மிதக்கும் கொள்கலன்களை கண்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையின் மொத்த ஏற்றுமதி வருமானத்தை 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்துவதே அரசின் இலக்கு என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு இலங்கை தூதரகங்களில் பணியாற்றும் வர்த்தக அதிகாரிகளுடன் சந்தித்த போது ஏற்றுமதி முதலீடு மற்றும் சர்வதேச வர்த்தக உறவுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் இலக்குகளை அடைய சந்தை அபிவிருத்தி மற்றும் ஏற்றுமதி ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கில் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமசிரே பெர்னாண்டோ 854 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளி என தீர்ப்பளித்து நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. தனது வாக்குமூலத்தின் புலனாய்வு தகவல்கள் ஜனாதிபதி மற்றும் அப்போதைய அரசு புலனாய்வு சேவை பணிப்பாளர் நிலத்து ஜெயவர்தனவிடம் இருந்ததாகவும் தாம் நிர்வாக பணிகளை மட்டுமே மேற்கொண்டதாகவும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொறுப்பு பாதுகாப்பு அமைச்சுக்கே உரியது என்பதால் குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்பட்டதாக தலைமை நீதிபதி பிரியந்த லியனக தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.